ஸோ சுகநாச உபதேசத்துல லாஸ்ட் கிளாஸ் இந்த லைனோட நிறுத்தினோம். ஸ்ரூயமானா அப்படி பிரேத பட்டஹா இவ உத்வேஜயந்தி அப்படிங்கிறதோட நிறுத்தினோம். அதாவது ராஜாக்கள் வந்து இதுல சில இடத்துல கர்த்தாவா இருக்கா, சில இடத்துல கர்ம ஆப்ஜெக்டாவும் இருக்கா. இந்த மாதிரி இத பார்த்துன்னு வந்த சென்டென்சஸ்ல. சரியா? அஹ், படிங்க. சிந்தியமானா அப்படி चिन्त्यमाना अपि महापातक अध्यवसाया इव उपद्रवम् उपजनयन्ति। சிந்தியமானாக அப்பி அவளை பத்தி நினைச்ச பொழுதிலும் கூட மகாபாதக அத்தியவசாயாக இவ மகாபாதக நாசம் மகாபாதகானின்னு இருக்கு, பஞ்ச மகாபாதகங்கள்னு இருக்கு. சரியா? சிந்தியமானாக அப்பி அப்படின்னா மனசி ஸ்மரியமானா அப்பி மனசுல நினைச்சுண்டா கூட மகாபாதக அத்தியவசாயாக மகாபாதங்க பிரம்மஹத்தி பிரம்மஹத்யாதி மகாபாதகானாம் அத்தியவசாயாக அந்த அது அவைகள் எப்படி வந்து ஒரு அத்தியவசாயா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு ஏற்றுதல், அதனுடைய ஒரு உத்தியோகம், அதனுடைய ஒரு காரியம் எப்படி உபத்திரவத்தை கொடுக்குமோ, த ஆக்ஷன் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் மகாபாதகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மகாபாதக அத்தியவசாயாக இவ சிந்தியமானாக அப்படி மகாபாதக அத்தியவசாயாக இவ உபதிரவம் உபஜனயந்தி உண்டாக்குகின்றன. அதாவது பிரம்மஹத்யா, சுராபானம், ஸ்தேயம், குருவங்கனாகமஹ, மகாந்தி பாதகானி ஆகு சம்சர்கச்சாபி தைஹி சக அப்படின்னு பஞ்ச மகாபாதகங்கள் இருக்கு. பிரம்மஹத்யா அப்படின்னா பிராமண ஹனனம், ஒரு பிராமணனை கொல்றதுங்கிறது ஒரு பாவம். சுராபானம் அப்படிங்கிறது லிக்கர் குடிக்கிறது. ஸ்தேயம்ங்கிறது திருடுறது. குரு குரு அங்கனாகமஹ அப்படின்னா இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் த குருஸ் பிரிசெப்டார்ஸ் ஒய்ஃப் ஆர் பெரியவாளுடைய ஒய்ஃப். மகாந்தி பாத்தகானி ஆகும். இந்த பஞ்சையும் அஞ்சையும் தான், இந்த நாளையும் பெரிய ஒரு பாத்தகமா சொல்றா. அஞ்சாவது பாத்தகம் என்ன அப்படின்னா சம்சர்கச்சாபி தைஹி சஹா. இவன் நாலு பேரோட யார் சம்சர்க்கம் வச்சுட்டு இருக்கானோ, ஒன் ஹூ ஹேஸ் அன் அசோசியேஷன் வித் தி அபவ் ஃபோர் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஃபிஃப்த் மகாபாதகம். சரியா? சோ அந்த மாதிரி சிந்தியமானாக அப்படி மகாபாதக அத்தியவசாயாக இவ உபதிரவம் உபஜனயந்தி. அதுக்கப்புறம் ம் अनुदिवसम् आपूर्यमाणाः पापेन अवाध्मातमूर्तयो பாப்பேன भवन्ति। இவ அத்மாத மூர்த்தையா ओके। பவந்தி இல்லையா? ம். पापेन इव अध्मातमूर्तयो भवन्ति। ஆ சோ வந்து என்ன அப்படின்னா அனுதிவசம் அப்படின்னா பிரதிதினம் ஒவ்வொரு நாளும். சரியா? பாப்பேன அப்படின்னா பாப்பத்தினால ஆபூரியமானாக ஃபில் ஆக்கப்பட்ட ரொப்பப்பட்டவர்கள் போல. பாபே அது வந்து ஒரு தலகாணி, தலகாணி இருக்கு, வெறும் பேக் இருக்கு, அதுக்குள்ள போட்டு பஞ்ச ரொப்பினா அந்த தலகாணி எவ்வளவு பெருசாகும். அந்த மாதிரி இவ வந்து என்னன்னா அனுதிவசம் எவ்ரிடே பாப்பேன ஆபூரியமானகா பாப்பத்தினால ரொப்பப்பட்டவர்கள் போல அத்வாத மூர்த்தையாக பவந்தி நல்ல ஒரு ஸ்தூல தேகமாக ஆகிறார்கள். புரியுறதா? அதாவது பாப்பத்தை கூட்டிண்டே இருக்க, சேர்த்துட்டே இருக்கா இந்த மாதிரி பண்ற தப்புனால. அப்புறம் தது அவஸ்தாச்ச. तदवस्थाः च ம். वल्मीकतृणाग्रावस्थिता जलबिन्दवः इव पतितम् अपि आत्मानं न अवगच्छन्ति। ஆமா, தத் அவஸ்தாக அப்படின்னா இந்த பூர்வ तस्य வர்ணிதாக அவஸ்தாக முன்னாடி வர்ணிக்கப்பட்ட இந்த வாட் எவர் சோ மெனி டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஹியர் இஸ் கிவன் இல்லையா, அது எப்படி இருக்கு அப்படின்னா வல்மீக திருண அக்ர அவஸ்திதா ஜலபிந்தவக இவ. வல்மீகம்னா அந்த ஆண்ட் ஹில், புத்து, அதனுடைய அதுல இருக்கிற திருணம்னா புல்லு, திருணத்தினுடைய அக்ரபாகம்னா அந்த டிப் ஆஃப் த கிராஸ், அதுல இருக்கின்ற ஜலபிந்தவக இவ. ஜலானா பிந்தவக ஜலத்தினுடைய அந்த டிராப் ஆஃப் வாட்டர், டிராப்லெட்ஸ் சொல்றோம் இல்லையா. சோ அந்த ஜலபிந்தவக இவ ड्यू। பதிதம் அட்யூ பதிதமபி ஆத்மானம் ந அவகச்சந்தி. அது எப்படி அதுல இருந்து உன் நழுவி விழுந்ததுன்னா தெரியவே தெரியாதோ, அதுபோல அது ஒரு டிராப் ஆஃப் ஒரு டியூவோ ஒரு டிராப்லெட்டோ ஒரு வல்மீகத்துல போய் விழுந்ததுன்னா அந்த வல்மீகத்துக்கு அதனால எந்த பாதகமும் இல்லை, அந்த விழறதும் தெரியாம விழும். அந்த மாதிரி இவாளுக்கும் இந்த மாதிரி இருக்கிறவா அத்தனை பேருக்கும் அவ எப்ப வந்து வென் தே ஆர் ஃபேசிங் அ ஃபால் அப்படிங்கிறது அவளுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவாங்க. சரியா? அப்புறம் அப்போ தது அவஸ்தாங்கிறது இட் கோஸ் அஸ் ஆமா, பகுவி பூர்வ சமாசத்துல வர்ணிதாக எடுத்துக்கணுமா? தாகா அவஸ்தாகான்னு அர்த்தம். பூர்வ வர்ணிதாக அவஸ்தாகா. இல்ல ந அவகச்சந்தி வருது. அப்போ அவகச்சந்தி அஹ், எதுக்கு போறது? ஐ தாட் எஸ்ய அவஸ்தா
ஆ, எஸ் ததவஸ்தாக வந்து பகுவிரீகில இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆ, ஓ, தேஷாம் அவஸ்தா, தாதிருஷா தாதிருஷாः தாதிருஷாः அவஸ்தः அவஸ்தாः ஏஷாம் தே, ஏஷாம் தே ஆ, அப்படி ஏன்னா அவகச்சந்தி எப்படி எடுத்துக்க? ஆ, தேன அவகச்சந்தி தானே அவள் ஆத்மானம் தே ஆத்மானம் ந அவகச்சந்தி ந அப்படி. அவகச்சந்தி தானே. தேங்கிறத நீங்க அத்தியாகாரம் பண்ணிக்கணும் அங்க. நாமளே எடுத்துக்கலாம் மாதிரி. ஆமா. தத் அவஸ்தாः அப்படின்னா உபரி வர்ணிதாக பூர்வவர்ணிதாக ம் யாஹ யாஹ அவஸ்தாः அப்படி தாஹ எடுத்துக்கலாம். ஓகே. சர்வாக, சரியா? ம் அவைகள் எல்லாமே என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து அவ தேன அவகச்சந்தி, பதிதமபி ம் ஆத்மானம் தே ந அவகச்சந்தின்னு அந்த தே. அத்தியாகாரமா எடுத்துக்கலாம். சரி. ம், அதான். அபரே தூ, अपरे तु स्वार्थनिष्पादनपरैः धनपिशितग्रासगृध्रैः आस्थाननलिनीधूर्तबकैः द्यूतं विनोद इति मृगयाश्रम इति पानं विलास इति गुरुवचन अवधीरणम् अपरप्रणेयत्वमिति परिभवसहत्वं அதாவது क्षमेति. இது கொண்டு போய் உங்களுக்கு எங்க சேகர்றது இங்கேயோ அப்படின்னு. ஆமா அடுத்த பேஜ்ல நான் 5வது லைன்ல ஆமா, சேர்றது. அடுத்த பேர்ல அடுத்த பேஜ்ல நீங்க பார்த்தேன்னா இங்க கொண்டு போய் சேர்றது. ஆயன் உபயாந்தி அப்படின்னு ஆமா, வருது. இங்க வந்து உபயாந்தி, உபஹாஸ்யதாம், சிரிப்பு, உபஹாஸ்யதாம் உபயாந்தி. சிரிப்புக்கு ஆளும் தன்மையாக சேர்கிறது. சரியா? ஒரு நிமிஷம், சாரி. ஸ்டாக்கிங் லாஃபிங் ஸ்டாக். ஆமா, ஒரு நிமிஷம், சாரி. ஆ, சரி. சோ வந்து என்ன அபரேது, நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். ம் நீங்க ஓகே. சரி. அபரேது இந்த இது வரைக்கும் படிச்சுடுங்கோ. ஸ்வயமபி விஹசத் பிஹி வரைக்கும் வேணா படிச்சுடுங்கோ. சரியா? ஓகே. பிரகயா சிரம இதி பானம் விலாச இதி, படிங்கோ. पानं विलास इति गुरुवचनावधीरणम् अपरप्रणेयत्वमिति परिभवसहत्वं क्षमा इति ம், स्वच्छन्दता प्रभुत्वम् इति देवावमाननं महासत्त्वता इति तरलता उत्साह इति दोषान् अपि गुणपक्षमध्य आरोपयद्भिः. வரைக்கும் எடுத்துட்டுமா? அத்தியாரோபி குணபக்ஷம் ஸ்வயமபி ஸ்வயமபி விஹசத்பிஹி. விஹசத்பிஹை. அதோட நிறுத்திக்கோங்க. ஏன்னா ம் அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் நான் அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஓகே பண்ணணும். ஓகே. ஸோ அபரேது அப்படின்னா அந்நே கேச்சன ராஜானகன்னு அர்த்தம். அது ஹி இஸ் கிவிங் செட் ஆஃப் பீப்புள் இப்படி இருப்பா, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள். ராஜானா எல்லா ராஜாவும் உலகத்துல ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஸோ இந்த சில பேர் எப்படி இருப்பா அப்படின்னா ஸ்வார்த்த நிஷ்பாதன பரைஹி தன பிஷித அக்ர தன பிஷித கிராச கிருத்ரைஹி ஆஸ்தான நளினி தூர்த்த பகைஹி. சரியா? சோ வந்து என்ன, ம் அவ வந்து யாரால வந்து சப்போர்ட் பண்ணப்படுறா அப்படின்னா பகாஹா, பகைஹி, பகஹனா ஸ்வான்ஸ்னு அர்த்தம். அந்த பகம் போல, அந்த பகா யாரு அப்படின்னா தூர்த்தாகா ஏவ பகாஹா, ரூபகாலங்காரம். தூர்த்தாகா அப்படின்னா கெட்டவாகா, கலஹ கலஹ. கன்னிங். ஆமா, ம் கலாகா. அந்த தூர்த்தாக கெட்ட வழியில இவனை அழைச்சிண்டு போறவா இருக்காளே, அவ வந்து பகன் போல, அவ வந்து இந்த ஸ்வான்ஸ் போல. அவ என்ன பண்றா அப்படின்னா எப்படி வந்து பகங்கள் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தன்னை வந்து அந்த நளினி இருக்கணும், தாமரைகள், அதனுடைய அடியில வந்து மறைஞ்சுக்குமா. அந்த மீனோ ஏதாவது ஒரு பிரே அங்க வரும்பொழுது டபால்னு கவிக்குமா. சோ அந்த மாதிரி இவாளுக்கு வந்து இந்த தூர்த்தாளுக்கு வந்து எப்படி பக்கங்களுக்கு வந்து நளினிங்கிறது மறைஞ்சுக்கிற ஸ்தானமோ, தனக்கு ஒரு அடைக்கலம் தன்னுடைய ப்ராஃபிட்டுக்கு ஒரு மூலாதாரமா இருக்கிறது அந்த நளினி. அதே மாதிரி இந்த தூர்த்தாளுக்கு மூலாதாரமா இருக்கிற இடம் எதுனா இந்த ஆஸ்தான மண்டபம், இந்த சபா ம் மண்டபம். ஐ நோ த பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டருக்கு எனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது வேற விஷயம். சோ இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரியவாளை அண்டின்னு இருந்தேன்னா நான் பண்ற தப்பெல்லாம் வெளில தெரியாது. புரியுறதா? சோ ஆஸ்தான நளினி தூர்த்த பகைஹி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தூர்த்தாகா ஏவ பகாகான்னு கொண்டு சேர்த்துக்கணும். ம் ஆஸ்தானம் ஏவ நளினி. யாருக்கு? நளினி. இவாளுக்கு. ஆஸ்தானம் பகங்களுக்கு வந்து எப்படி தூர்த்தங்களோ அதே மாதிரி பகங்களுக்கு எப்படி நளினியோ அதே மாதிரி இந்த தூர்த்தாளுக்கு இந்த ஆஸ்தானம். புரியுறதா? சோ வந்து அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா ஸ்வார்த்த ஸ்வார்த்த நிஷ்பாதன பரைஹி பகை தூர்த்தைஹி அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சோ இந்த இந்த பகாளுக்கும் இது எல்லாமே அப்ளையா போகுது. சோ வந்து என்ன ம் அப்படின்னா ஆர் அப்ளையா தாங்க அதை பார்க்கலாம். ஸ்வார்த்த நிஷ்பாதன பரைஹி ரெண்டு பேருக்குமே அப்ளையா போகுது. தூர்த்தாள் எப்படி அப்படின்னா தன்னுடைய அர்த்தம்,
ஸ்வஸ்ய அர்த்தம் ஸ்வார்த்தம், தன்னுடைய தது அர்த்தஸ்ய நிஷ்பாதனம், அதனை அத பூரணம் அடை பண்ணணும். தஸ்மின் பரைஹி, அதுல ஈடுபாடோட இருக்கின்ற தூர்த்தைஹி, என்ன அப்படின்னு தூர்த்தர்களால் அப்படின்னு கொண்டு போய் அதுக்கு அட்ஜெக்டிவா போடணும். அதே மாதிரி இந்த பகால் எப்படி இருக்கு, பகங்கள் எப்படி இருக்கு, ஸ்வார்த்த நிஷ்பாதன பரைஹி, தன்னுடைய ஸ்வார்த்தம் என்ன, டு கேட்ச் அ பிரே, சாப்பிடணும், எதையோ ஒன்று சாப்பிடணும், ஒரு ஃபிஷ்ஷை சாப்பிடணும். அதனால தன்னுடைய செல்ஃபிஷ் மோட்டிவோட இருக்கு. அத தன்னுடைய ஒரு ஸ்வார்த்தத்தை பூர்த்தி பண்ணிக்கணுங்கிறதுல இன்வால்வ் ஆக இருக்கின்ற பகைஹி, அந்த அப்படிப்பட்ட தூர்த்தாக ஏவ பகாஹா அப்படின்னு சொல்லிக்கணும். புரியுறதா? சோ என்ன அப்படின்னா, தனம் ஏவ பிஹிதம் தஸ்ய கிராசே கிருத்ரைஹி. சோ வந்து என்ன அப்படின்னா, தனமேவ பிஷிதம், தனம்னா பைசா, பிஷிதம்னா மாம்சம். சோ தனமே மாம்சம், அத கிராசம் அப்படின்னா அத பக்ஷணேன்னு அர்த்தம். அத புசிப்பறதுல, அதுல புசிக்கிறதுல, கிருத்ரைஹி, கிருத்ரங்களை போல, கிருத்ரம்னா கழுகு, வல்ச்சர்ஸ், அந்த கிருத்ரைஹி, அப்படி இருக்கின்ற இந்த தூர்த்தைஹி, ஆஸ்தான நளினி தூர்த்த பகைஹி, பகங்களினால், அப்படிப்பட்ட தூர்த்தங்களினால் என்ன பண்ணப்படுறார் இந்த ராஜா அப்படின்னா, உபஹாஸ்யதாம் உபயாந்தின்னு அங்க கொண்டு போய் அந்த வர்புல சேர்த்துக்கணும். இந்த இப்படிப்பட்ட தூர்த்தங்களினால், தூர்த்தர்களினால் ராஜ்ஞா, ராஜா ராஜானோ ராஜானக, இந்த ராஜாக்கள் என்ன ஆக்கப்படுறா அப்படின்னா, உபஹாஸ்யதாம் உபயாந்தி, சிரிக்கும் ஒரு மத்த ஊர் சிரிப்புக்கு அவ வந்து இதுவாயிடுறா, பிராப்னுவந்தின்னு அர்த்தம், அடைஞ்சு விட்றா, அப்படிப்பட்ட ஒரு கேலித்தன்மையை அடைஞ்சு விட்றா. சோ இப்ப இந்த இந்த தூர்த்தர்களால செய்யப்படுற விஷயம் என்னென்ன அப்படின்னா, தியூதம் வினோத இதி, அவன் என்ன சொல்லி கொடுக்குறா ராஜாக்கு அப்படின்னா, தியூதம் ஆடுபா, தட் இஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட், ஜம்முன்னு விளையாடலாம், நீ என்னத்த வேணா பணைய வச்சு விளையாடலாம், ஒரு ராஜ்யத்தை கொடுத்து விடலாம், ஏன்னா இட் இஸ் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். தியூதம்ங்கிறது விளையாடப்படாது. அது விளையாடினதுனால என்ன ஆச்சுங்கிறத மகாபாரதத்துல பார்த்தோம். வஸ்துதஸ்து தியூத கேலனம்ங்கிறது ஒரு தியூத கேலி அப்படிங்கிறது இட்ஸ் தோஷா இல்லையா? சோ அதான் சார். புரியுறதா உங்களுக்கு நடராஜன் சார் இருக்கலாம்? இந்த இந்த ஸ்வார்த்த நிஷ்பாதன பரைஹி, இந்த அட்ஜெக்டிவ் எல்லாம் புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ராஜி மேடம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. யா. சோ அதான் அதான் அவ வந்து தியூதம் வினோத இதி, தியூதம்ங்கிறது இட்ஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி தரா. மிருகயா ஸ்ரமஹ, மிருகயாங்கிறது ஆகேட்டக, வேட்டையாடுறது. ஹண்டிங்கிறது வேஸ்ட்டுப்பா. ஏன்னா ஹண்டிங்கிறது தப்பு தான். ஒரு அதாவது மித்யா ஏவ வியசனம் வதந்தி மிருகயாம் ஈதற்கு வினோதக குதகா அப்படின்னு சாகுந்தலத்துல ஒரு கொட்டேஷன் இருக்கு. அதாவது இந்த இவன் இருக்கான் பாருங்க, அந்த ராஜா வந்து அங்க வந்து ஆசிரமத்துல அந்த அந்த மான துரத்தின்டே ஆசிரமத்துக்குள்ள வந்து விடுறான், வித்தவுட் அன்னோயிங்லி வந்து விடுறான். அப்புறம் ஆசிரமம் கோயம் ந ஹந்தவ்யோ ஹந்தவ்யோன்னுட்டு அந்த அங்க இருக்கிற முனிவர்கள்லாம் அவனை நிறுத்திடுறான், ரிஷிகுமாரர்கள்லாம். அதுக்கப்புறம் ஹி சீஸ் சகுந்தலா, ஹி ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹர். அப்ப வந்து அவனுக்கு வந்து இங்கேருந்து போறதுல இஷ்டமே கிடையாது. ஆனா இதுக்கு இவனுக்கு வந்து இந்த இந்த ஹாஸ்யத்துக்கு போஷகமா இருக்கிறது விதூஷகன் ஒரு கேரக்டர் டிராமாஸ்ல. சோ இந்த ராஜாவினுடைய அவன் ஃப்ரெண்டா வருவான். அவன் பேரு வந்து மாடவ்யஹான்னு பேரு. இந்த சாகுந்தலத்துல வர விதூஷகனுக்கு அவன் வந்து அவனால முடியவே முடியாது. இன்வேரியபிளி இஸ் அ பிராமின் கேரக்டர். அவனுக்கு வந்து அந்த சரீர பலம்ங்கிறது கிடையாது. இந்த ராஜா ஏண்டாப்பா இப்படி டார்ச்சர் பண்றான்னுட்டும். சோ அவன் வந்து மிருகயா வினோத குதகா அப்படின்னுவான். சோ வந்து என்ன அப்படின்னா, ஜென்ரலி இந்த ஆகேட்டக அது வந்து என்னன்னா, வஸ்துதஸ்து பிராணினாம் ஹிம்சாங்கிறது இட்ஸ் நாட் குட். ஆனா ராஜாக்களினுடைய ஒன் ஆஃப் த என்டர்டைன்மெண்ட்ஸ்ல ஆர் ஒன் ஆஃப் த விஷயங்கள்ல அவளுக்கு வந்து இந்த மிருகயா, அதாவது நீங்க ஆர்மி எல்லாம் சேர்ந்தேன்னா ஸ்கில், ரைட்? ஸ்கில் ஸ்கில் ஒண்ணு. இன்னொன்னு என்ன தெரியுமோ, இந்த ஆர்மியில எல்லாம் நீங்க சேர்ந்தேன்னா அவ வந்து ஃபாரஸ்ட்ல ட்ரெயின் பண்ணுவா, அவளை வந்து என்ன வேணா நீ சாப்பிடணும்னு வா. பிகாஸ் வென் யூ கெட் லாஸ்ட் ஆர் எங்கேயோ மாட்டின் விட்ட அப்படின்னா சர்வைவல் ஸ்கில் வந்து சொல்லி கொடுக்கணும். சோ அதுக்கோசரம் தான் இதெல்லாம். அண்ட் மோர் ஓவர் இந்த ஆகேட்டம்லாம் இட் இஸ் லைக் அ வியாயாமக எக்ஸசைஸ் போல ராஜாக்கு. அதுல போயிட்டு வந்தாருன்னா அதெல்லாம் சும்மா உட்காந்து நம்ம வந்து அதாவது தீரோதாத்தன், தீர உத்ததன், தீர லலிதன், தீர சாந்தன், 4 விதமான நாயகர்கள் இருக்கா டிராமால. இந்த தீர லலிதன்கிறவன் எப்ப பார்த்தாலும் பாட்டை கேட்டுண்டு ஜம்முன்னு ஹீஸ் என்ன சொல்றது, பேட்டர்னைசஸ் மோர் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ அந்த மாதிரி ராஜாவா இருந்துட்டா ஓகே, எங்களுக்கு என்ன டெரிட்டரி இருக்கோ அதுக்குள்ளேயே நாங்க வாழ்ந்துக்கிறோம், எங்களுக்கு பியாண்ட் திஸ் போக வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் அன் எம்பரர், அந்த மாதிரிலாம் இருக்கிறவாளா இருந்தா இட் இஸ் ஓகே.
இன் ஜெனரல் ராஜாங்கிறவன் இன்வேரியபிளி அவன் ஒரு தீரோதாத்தன் கேரக்டரா தான் இருப்பான். ரொம்ப பலவிதமான பராக்கிரமசாலி, வீர தீர சூரன் அப்படின்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி வேட்டை கீட்ட ஆடினாதான் உடம்பு வந்து கொஞ்சம் கட்டு மஸ்தானா இருந்துட்டு ஜம்முன்னு அது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும். திடீர்னு ஒரு நாள் நல்லா சுறாபானம் பண்ணிண்டு பாட்டையும் டான்ஸையும் கேட்டுட்டு இருக்கவனுக்கு திடீர்னு போர் முரசு ஊதித்துன்னு விட்டு வெள்ளம் வந்தான்னு வச்சுக்கோங்க, கைகால்லாம் உதறும். ரைட். எவ்ரிடே ஜிம்முக்கு போகணும்னு சொல்றாளோ, டு கீப் யுவர் செல்ஃப் ஃபிட் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஆகேட்டம், இந்த ஹண்டிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸசைஸ் ஃபார் த கிங்ஸ். ஆனா இந்த தூர்த்தாள் என்ன சொல்றா அப்படின்னா, தூர்த்தைஹி அந்த மிருகயா சிரம இதி. அவ என்ன சொல்றா, சும்மா போய் சிரமப்பட்டுக்காதப்பா அப்படின்னு சொல்றான். புரியுறதா? பானம் விலாச இதி. பானம் அப்படிங்கிறது சுறாபானம். அது வந்து இட் இஸ் அ விலாசம். இட் இஸ் லைக் குதுகலிப்பு. அதே மாதிரி குரு வச்சன அவதீரணம் அபர பிரணேயத்துவம் இது. குரு வச்சனம், குரு வச்சனம்னா டீச்சர் ப்ரிசெப்டர்னுடைய வார்த்தை, இல்லைன்னா பெரியவாளுடைய வார்த்தையை அவதீரணம்னா மீறறதுன்னு அர்த்தம். அதை கேட்காம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு, நான் என்ன இண்டிபெண்ட், ஐ டோன்ட் நீட் டு லிசன் டு எனிபடி. ஸோ இந்த அபரப்பிரணேயத்துவம் அப்படிங்கிறது அந்நிய அதீனத்துவம்னு அர்த்தம். சரியா? உன்னுத்தருக்கு அடங்காம இருக்கு, இண்டிபெண்டா இருக்கிறதுன்னு அவன் நினைச்சுக்கிறான். சரியா? அப்படின்னு சொல்லி கொடுக்குறா ராஜாக்கு. பரிபக சகத்துவம் க்ஷமேதி. போனா போனா போறது. பரிபவம்னா செம்ம அவமானப்படுறான், இருந்தாலும் நான் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு மட்டவாளனுடைய பரிபக சகத்துவம்ங்கிறது டாலரேட்டிங் யுவர் இன்சல்ட் அப்படிங்கிறது க்ஷமா, மன்னிப்பு. சரியா? சி, சம்ஸ்கிருதத்துல நிறைய ஸ்லோகம் இருக்கு. இந்த க்ஷமாச சஸ்திரம் கரேயஸ்ய துர்ஜன கிம் கரிஷ்யதின்னு ஒண்ணு இருக்கு. க்ஷமாவை வந்து ஒருத்தர் சஸ்திரமா எடுத்து நூட்டான் அப்படின்னா அவனை பார்த்து கெட்டவா என்ன பண்ணுவா, அதெல்லாம் வந்து பிலாசபி. ராஜாக்கு அது சரி வராது இல்லையா? நீ வந்து ஒரு ஒரு கண்ணு அடிச்சேன்னா நான் ரெண்டு கண்ணு அடிப்பேன் அப்படிங்கறது தான் க்ஷத்ரிய தர்மம் இல்லையா? இப்போ கீதையில அதுதானே இவர் சொல்றார் கிருஷ்ணர். நீ அழிக்க போறது அவனுடைய சரீரம் இல்ல, ஆத்மா இல்ல, சரீரத்தை தான் அழிக்க போற. மேலும் என்ன அப்படின்னா, மோரோவர் என்ன அப்படின்னா, உன்னுடைய க்ஷத்ரிய தர்மம் என்ன அப்படின்னா, எங்க வந்து தர்ம ஸ்தாபனம் பண்ணணுமோ அங்க நீ சண்டை போட்டு தான் ஆகணும். அந்த இடத்துல போனா போறதுன்னு விடப்படாது. புரியுதா? சோ இந்த இடத்துல பரிபவ சகத்துவம், பரிபவம்னா அவமானம், இன்சல்ட், அதை சகத்துவம்னா தாங்கிக்கிறது, அதை வந்து க்ஷமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அந்த தூர்த்தர்கள். சரியா? அப்புறம் ஸ்வச்சந்ததா பிரபுத்துவம் இதி, தான் இஷ்டப்படி சஞ்சாரம் பண்றது. அது வந்து இஸ் என்ன சொல்றது, பிரபுத்துவம்ங்கிறது லீடர்ஷிப். அவன் என்ன வேணா யார் பேச்சையும் கேட்கறது இல்ல, மந்திரிகள் பேச்சை கேட்க மாட்டான், பெரியவாளை பேச்சை கேட்க மாட்டான். அதுதான் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது. புரியுறதா எனக்கு? எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்ல இன்னைக்கு, அதெல்லாம். தேவ அவமானனம் மகாசத்வதா இது. மகாசத்வ தேவத்தையை அவமானம் பண்றதுங்கிறது என்ன அப்படின்னா, பெரிய ஒரு 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 அதிசயமான ஒரு வீரதா அது. அதிசத்வதா, தேவ அவமானம், தேவர்களுடைய ஒரு அபமானம், அவளுக்கு இன்சல்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அஹ், அஹ், ஒரு வீரத்தன்மையை காமிக்கிறது. புரியுறதா? ஆமா. மகாசக்தி மததா. அதாவது தேவ அவமானேன சதைவ விநாசக பவதி. தேவால அவமானம் பண்றதுனால நமக்கு விநாசம் தான் வரப்போறதே தவிர அது மகாசத்வதாங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தரலதா உற்சாக. ஸோ தரலதா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து அவ அவ வந்து எல்லாத்தையும் இப்படி ஜட்டிதி டக் டக் டக்குன்னு முடிக்கிறா அப்படின்னு சொல்றா தெரியுமா, அதுக்கு தரலதா. அது வந்து உற்சாகம், அவளுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கு வேற அப்படின்னு சொல்றான். அதாவது சகசான விததீத கிரியாம்னு இருக்கு இல்லையா, அவிவேக பரம் ஆபதாம் பதம். சோ வந்து அந்த மாதிரி ஒரு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணவே கூடாது. தரலதாங்கிறது சர்வகாரியேஷு ஆசுகாரிதா, ரொம்ப வேக வேகமா சுருக்க சுருக்க பண்றது. அத வந்து உற்சாகம் அப்படின்னு இவ சொல்லித்தரான். புரியுறதா? உம் ஆமா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆசுகாரிதா தரலதாங்கிறது இருந்துடுத்து அப்படின்னா, என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸே போடாம ஒரு ராஜா டிசைட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அது வந்து நாசத்துக்கு தான் காரணம். சோ அதை வந்து உற்சாகம்னு இவ பெருமையா சொல்லி கொடுக்குறான் இந்த தூர்த்தாள். புரியுறதா? தோஷானபி குணபக்ஷம் அத்தியாரோபயத்பிஹி ஸ்வயமபி விஹசத்பிஹி. சோ வந்து என்ன, தோஷங்களை கூட குணபக்ஷத்துல ஆரோபயத்பிஹி,
குணம், அவனுடைய தோஷத்தை கூட நீ நன்னாதான் பண்ற அப்படின்னு. அதாவது நம்மள, அதாவது நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, அழ அழ சொல்லுவா உன்னை சேர்ந்தவா, சிரிக்க சிரிக்க சொல்லுவா அசலா அப்படின்னுவா இல்லையா? நம்மள சேர்ந்தவா வந்து நம்ம குழந்தைய வந்து திட்டு திட்டுன்னு திட்டுவோம். ஏன் திட்டுறோம் அப்படின்னா, உன் நன்மைக்கோசரம் திட்டுறோம். பக்கத்தாத்துக்காரா வந்து திட்டுவாளோ? திட்டவும் முடியாது. அப்படி திட்டினா கூட அவ என்ன, உன்னுடைய ஃபால்ஸ் பிரைஸ் பண்றா உன்னை. சோ அதனால அந்த ஃபால்ஸ் பிரைஸுக்கு நீ வந்து ஆஹா என்ன மாதிரி வருமா அப்படின்னா நீ தான் ஏமாந்து போவ. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நிறைய அப்படிதான் இருக்கு குழந்தை இல்லையா? தோஷானபி குணபக்ஷம் ஆரோபயத்பிஹி, தோஷங்களை கூட அவனுக்கு ஒரு குணமாக, சீ 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 நீ வந்து அந்த ஆரோவை போய் அங்க இடிக்கலையே தவிர இந்த வே நீ விட்ட பாரு வேறோ பிரமாதமா விட்டுருக்க அப்படின்னு ஒரு அப்ரிஷியேட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. ஒரு தூர்த்தன் ஒரு ராஜாவை, அந்த ராஜா என்னைக்கு உருப்பிடுவான்? உருப்படவே மாட்டான். சோ குணபக்ஷம் ஆரோபயத்பி ஸ்வயம் விகசத்பி, தான் வந்து அவளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. இந்த யாரு இந்த இவாள்லாம், இந்த தூர்த்தாள்லாம் இந்த மாதிரி அவனை வந்து ஃபால்ஸா பிரைஸ் பண்ணி, ஆனா பின்னாடி அவன் அங்கே நகர்ந்து போன உடனே அவனை பார்த்து ஒரு 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 சிரிப்பு சிரிக்கிறான். ஐயா இது பாரு இதுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு இல்லையா? ம், அப்படிதானே? ஆமா. இதெல்லாம் நம்ம உலகத்துல நடக்கிறது தானே. இது வந்து நடக்கும். நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு நடந்தா ஓகே. ஒரு ராஜா ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவானுக்கு நடந்தா அவன் ராஜ்ய பரிபாலனம்ங்கிறது எப்படி பண்ணுவான்? ஹி கெட்ஸ் டியூப்டு, ஹி கெட்ஸ் சீட்டட் பை எவ்ரிவன் இல்லையா? சோ அதான் இப்ப சொல்லுங்க. அந்த வந்து அந்த ஸ்வயம் ம். ஸ்வயமபி விகசத்பிஹி ஸ்வயம் அந்த ம். பிரதாரண குஷலைஹி தூர்த்தைஹி. ஆ, स्वयमपि विहसद्भिः प्रतारणकुशलैः धूर्तैः ம். अमानुषयो अमानुषयो அமானுஷ உச்சித अमानुषोचिताभिः அமானுஷ உச்சிதாபிஹி. अमानुषोचित अमानुष उचिताभिः ம், स्तुतिभिः ம், प्रतार्यमाणाः ம், वित्तमद वित्तमदमत्तचित्ताः ம், वित्तमदमत्तचित्ताः ம், निश्चेतनतया ம், तथा एव ம். इति आत्मन्य ஆத்மனி आत्मनि ஆரோபித அலீகம். आरोपिता अलीकाभिमानाः ம். मर्त्यधर्माणोऽपि दिव्यांशावतीर्णमिव सदैव तमिव अतिमानुषम् आत्मानम् उत्प्रेक्षमाणाः प्रारब्धदिव्योचितचेष्टानुभावाः सर्वजनस्य उपहास्यताम् उपयान्ति. ஆமா. சோ இப்படிப்பட்ட பிரதாரண குஷலைஹி, பிரதாரண குஷலாகனா வஞ்சன குஷலாக, வஞ்சனே பிரதாரணே குஷலாக, ஏமாத்துறதுல ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கின்ற தூர்த்தைஹி அந்த கெட்டவர்களால, அமானுஷ உச்சித ஸ்துதிபிஹி, ந மானுஷ உச்சிதம் அமானுஷித உச்சிதம் தாபிஹி ம். ஸ்துதிபிஹிக்கு அட்ஜெக்டிவா போறது. அதாவது ம். ஒரு இந்த பிரதாபருத்ரியம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. நீங்க வந்து சித்தூர் படிக்கிறவா கோவிதால படிப்பேன். பிஏ எம்ஏ படிக்கிறவாளுக்கு இது ஒரு சிலபஸ்ல வரும். ஓகேவா? இதுல உண்டு, திருப்பதி யூனிவர்சிட்டியில பிஏ சிலபஸ் உண்டு. அந்த பிரதாபருத்ரன் ஒரு காக்கத்திய ராஜா. அவன் வந்து வாராங்கல் ராஜா, பெரிய ராஜா அவர். அவர் வந்து என்ன அப்படின்னா, அஹ், வித்யாநாதர்னு ஒரு கவி அவருடைய கோர்ட்டுல பிரதாபருத்ரியம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இந்த வித்யாநாதர் எழுதியிருக்கார். அது வந்து ஒரு சாகித்ய சாஸ்திர டெக்ஸ்ட். என்ன அப்படின்னா, வித்யாகைரவ கௌமுதி ஸ்துதி சிரசீமந்த முக்தாமணின்னு ஆரம்பிக்கும் மங்கள ஸ்லோகம். அதுலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை அந்த ரிட்டாரிக் ஒர்க்குன்னு சொல்லுவா தெரியுமா? ஒரு அலங்கா ஒரு ம். ஒரு ஒரு சாகித்யத்தை எழுதுறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ், அதுதான் வந்து ரிட்டாரிக் ஒர்க்குன்னு சொல்லுவா. சாகித்ய சாஸ்திரம்னு சொல்லுவா. அந்த சாஸ்திர பாடத்துல இவர் வந்து என்ன பண்ணுவார்? இப்போ வந்து தீரோதாத்தன் தீர உத்தத்தன் ஒரு நாயக 4 பேரை சொன்னேனோடும், அந்த ம். நாயகனுடைய லட்சணத்தை சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் பிரதாபருத்ரன். அதுக்கப்புறம் ம். நாயிகா வந்து இத்தனை விதமா நாயிகா எப்படி தமிழ்ல வந்து பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவைத்தை ம். பேரிளம் பெண்ணும் 7 வகை சொல்றோமோ, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலயும் உங்களுக்கு வந்து முக்தா, பிரௌடா, யௌவனா அந்த மாதிரி அவஸ்தைகள் இருக்கு ஸ்திரீகளுக்கு. அந்த ஸ்திரீகளினுடைய வர்ணனையும் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, இந்த பிரதாபருத்ரனுடைய கோர்ட்டுல அவனுடைய அரண்மனையில இருக்கிற ஸ்திரீகள் எப்படி இருக்கா. சோ இந்த மாதிரி ஓகே. அட்டையோட அட்டை அட்டை என்ன அப்படின்னா, அந்த பிரதாபருத்ரனையே எக்ஸாம்பிளை வச்சுட்டு தான் எழுதியிருப்பார். புரியுதா? அவர்தான் மகாவிஷ்ணு. சாக்ஷாத் எப்படி வந்து தேவகிக்கு வந்து கிருஷ்ணர் பொறந்தாரோ, கௌசல்யாக்கு வந்து ராமர் பொறந்தாரோ, அதே மாதிரி இந்த மும்முடாம்பாங்கிறது இந்த பிரதாபருத்ரனோட அம்மா. அவளுக்கு ஓகே. வந்து இந்த இந்த பிரதாபருத்ரன் வந்து பொறந்தான் அப்படின்னு அமானுஷ உச்சிதபிஹி ஸ்துதிபிஹி. இங்க ஓகே. அதுதான். ஓகே சார். சரியா? புரியுறதா? சோ இது வந்து ம், காவியம் யசசே அர்த்தகிருத்தேன்னு இருக்கு. காவியம் வந்து ஒருத்தர் ஒரு பொயட் எதுக்கு எழுதுறாரு அப்படின்னா, எழுதுறதுனால ஒரு யசஸ் வரும். இப்ப காளிதாஸ் ஆதீனா
எப்படி அவர் எழுதினதுனால அவருக்கு நம்ம விஸ்வ மகாகவிஹி அப்படின்னு புகழ். காளிதாசனை சொல்றோம். அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க, பாசன் வச்சுக்கோங்க, பாரவி வச்சுக்கோங்க எல்லாரும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யசஸ், அதுக்கப்புறம் அர்த்தகிருத்தை எழுதி கொடுத்தா, இந்த ராஜாவை பத்தி எழுதினோம்னு வச்சுக்கோங்க, ராஜா காசு கொடுப்பார். இப்ப இந்த வித்யானந்தருக்கு அதானே, இவர் இந்த மாதிரி அதை எழுதி கொடுத்தாரு, ராஜா வந்து கொடுத்துருப்பார். அவர் சில ராஜாக்கள் வந்து இந்த மாதிரி எழுதுறதுக்குன்னே யாராவது ஒருத்தரை வச்சுன்னு இருப்பா. இப்ப நம்ம வந்து இந்த ஸ்ரீஹர்ஷர் படிச்சோமோனோ, ஹர்ஷசரிதம் பாணர் வந்து அதை எழுதினார். அஹ் அவர் வந்து இந்த ஸ்ரீஹர்ஷருங்கிறவர் நாட் த ஹர்ஷா ஹூ ரோட் நைஷதம், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஹர்ஷா. இது ஹர்ஷாங்கிறவர் ராஜா ஹர்ஷவர்தனர், நம்ம ஹர்ஷசரித சங்கரத்துல படிச்ச ஹர்ஷர். அவரை பத்தி என்ன சொல்லுவா அப்படின்னா, அவர் வந்து நீங்க உங்களுக்கு இந்த பிரவேசால வந்து டெக்ஸ்ட் இருக்கு. அஹ் அதாவது அந்த நாகானந்தம்னு ஒரு டிராமா, அவர் ஹர்ஷர் தான் அதை எழுதியிருக்கா அப்படின்னுவா. ஆக்சுவலி ஹர்ஷாதேகே தாவகாதீனாம் இவன்னுட்டு சொல்லுவா. இந்த அர்த்தகிருத்தேக்கு எப்படி வந்து ஹர்ஷன் முதலிய ராஜாக்கள் தாவகன் முதலிய பொயட்ஸை வச்சுண்டு அவளுக்கு காசை கொடுத்து அந்த ஒர்க்கை அவா எழுதுவா. இட் வில் பி பப்ளிஷ்ட் இன் த நேம் ஆஃப் ஹர்ஷா. இப்ப நம்ம ஃபியூச்சர்ல வரவாளுக்கு நம்ம என்ன கோஸ்ட் ரைட்டிங். ஒரு ஆமா ரொம்ப பெரிய சம்ஸ்கிருத கோஸ்ட் இது ரைட்டிங். போல இருக்கு. ஆமா, ஒரு பெரிய சம்ஸ்கிருத இது போல இருக்கு. அது வந்து இந்த காவிய பிரகாசம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல காவிய பிரயோஜனத்தை சொல்லும் பொழுது காவியம் யசசே அர்த்தகிருத்தே விவகார விதேன்னு போடுவா. அதுல யசஸுக்கு காளிதாசாதீனாம் இவன் கீழே வியாக்கியானத்துல போட்டிருக்குவா. அர்த்தகிருத்தே அப்படின்னா ஹர்ஷாதே தாவகாதீனாம் ஓஹோ. இவன்னு வியாக்கியானத்துல போட்டிருக்கும். புரியுறதா? So, அந்த மாதிரி இங்க அமானுஷ உச்சிதாபிகி பிரஸ்துதிபிகி அப்படின்னா ஒரு ஸ்துதி ஒரு லெவலே இல்லையே, புகழறதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா? நமக்கு ஒரு பாலிட்டிஷியன் புகழறதா இருந்தா கூட அவர் வந்து அது பண்ணார் இது பண்ணார், ஏதோ அணை கட்டினார் அது கட்டினார்னா ஓகே. அவருக்கு போய் ஒரு கோவில் எழுப்பி, சினிமா ஸ்டார்ஸுக்குலாம் அதானே பண்றா, அமானுஷ உச்சிதம் தானே. ரஜினிகாந்துக்கு கோவில் கட்டியிருக்கா. சோ அமானுஷ உச்சிதாபிகி ஸ்துதிபிகி, மனிதர்களுக்கு அஹ், மனிதர்களை வர்ணிக்க முடியாம, அதாவது மனிதர்களுக்கு சூட்டாகாத உகுந்ததாக இல்லாத ஸ்துதிபிகி ஸ்துதிகளினால பிரதாரியமானாக அவ வந்து இந்த மாதிரி வஞ்சியமானாக, வித்த மத மத்த சித்தாக, வித்தஸ்ய மதம் வித்த மதம் வித்த மதேன மத்தம் மத்தக மத்தம் சித்தம் ஏஷாம் தே. சரியா? வித்தம்ங்கிறது வித்தமேவ மதம்னு சொல்ல முடியாது, வித்தத்தினுடைய மதம் தான், வித்தத்தினுடைய ஒரு மதம். த இன்டாக்சிகேஷன் ஆர் ஒரு 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 மோக அவஸ்தையிலேயே நான் பணக்காரன் அப்படிங்கிற ஒரு திமிரு, மதம்ங்கிறது அரகன்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த வித்தத்தினுடைய ஒரு அரகன்ஸ், அந்த அரகன்ஸினால மதேன வித்த மதேன மத்தம் சித்தம். சரியா? மத்தமாக்கப்பட்ட சித்தம் ஏஷாம் தே வித்த மத மத்த சித்தாக ராஜானக. சரியா? அதுக்கப்புறம் நிச்சேதனத்தையா, அவளுக்கு வந்து என்ன பண்றோம் என்ன பண்ணல அப்படிங்கிற அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியாம, ததைவ ததா ஏவ இதி ஆத்மனி ஆரோபித அலீக அபிமானாக. அதாவது நமக்கெல்லாம் வந்து ஒரு 4 பேர் வந்து நம்ம புகழ்ந்துட்டாலே, ஐயோ இது நிஜமாவே புகழறாளா, நம்மள வந்து சும்மா வந்து ஸ்துதி பாடி ஏமாத்துறாளா அப்படின்னு தோணும். ஆனா இந்த மாதிரி தூர்த்தாளால அமானுஷ உச்சிதாபிகி ஸ்துதிபிகி பிரதாரியமானாக வித்த மத மத்த சித்தாக நிச்சேதனதையா, அவ வந்து he was not in his full control, அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர் ஃபுல் கான்சியஸ்ல பேசல அவர் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்துட்டு நான் அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு எனக்கே ஒரு எண்ணம் வர மாதிரி ஒருத்தர் என்ன புகழ்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ததா ஏவ இது ஆத்மனி ஆரோபித, ஆத்மனி தன்னிடத்தில் ஆரோபிதம் அப்படின்னா ஏற்றி வைக்கப்பட்ட, போடப்பட்ட, கொடுக்கப்பட்ட, அலீகம்னா பொய், அலிக அபிமானாக ஃபால்ஸ் ப்ரைடோட இருந்துட்டு ஒரு ஃபால்ஸ் புகழ்ச்சி, ஆஹா நிஜமாவே நான் அப்படிதான் போல இருக்கு, இத்தனை நாளா எனக்கு என்னுடைய குவாலிட்டி தெரியாம போயிடுதே அப்படின்னு நினைச்சுட்டு மர்த்திய தர்மானோ அப்படி திவ்ய அம்ச அவதீரணம் இவ, அவளுக்கு வந்து இருக்கிறது அத்தனையும் மர்த்திய தர்மானக அப்படின்னா, மர்த்தியம்னா மார்டல், ஒரு ஹியூமன்ஸுக்கு என்ன இருக்குமோ மர்த்தியசிய மரணசீலசிய தர்மஹா, அதாவது இஸ் நாட் கோயிங் டு பி an immortal being, அவனுக்கு இருக்கிறது எல்லாமே மர்த்திய தர்மம் தான். புரியுறதா? ஜன்ம மரணம் ஜனனம் மரணம் முதலிய இது அந்த மாதிரி இருந்த பொழுதிலும் கூட திவ்ய அம்ச அவதீரணம் இவ, சாட்சாத் நான் தான் இப்போ கைலாசத்துல இருந்து பூமிக்கு இறங்கின மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துடுறோம். இவ சதைவதம் இவ அதிமானுஷம் ஆத்மானம் உட்பிரேட்சமானா, சதைவதம் இவ ஒரு ஒரு தேவதா பாவத்தோட என்ன அப்படின்னா, அவ வந்து என்ன அப்படின்னா தேவ சதைவதம் அப்படின்னா
மனுஷத்துவ ஒரு விசிஷ்டம் இது அதிமானுஷம். அதிமானுஷம் இவ அப்படின்னா மானுஷம் அதிக்ராந்தக, அந்த மனிதத்தன்மையை அந்த மார்டாலிட்டிய தாண்டினவன் போல ஆத்மானம் உத்பிரேக்ஷமானகா, தன்னையே தன்னை வந்து எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறான். உத்பிரேக்ஷாங்கிறதே பொய்டிக் ஃபேன்சின்னு சொன்னேன். எக்ஸாஜரேஷன். எக்ஸாஜரேட்டடா சொல்லிக்கிறது சொல்றது. சோ இங்க அதிமானுஷம் அப்படியே நான்லாம் வந்து சீச்சி இதெல்லாம் சாதாரண பீப்புள், நான்லாம் இங்க இருந்தும் மேலேருந்து அப்படியே குதிச்சிருக்கேன் அப்படின்னு அது மத்தமா சொல்லலாம். இப்ப வந்து ஒருத்தர் பாடம் எடுக்கிறா, கிராமர் எடுக்கிறா அப்படின்னா அப்படியே பாணினியே சரஸ்வதியே கீழே வந்த மாதிரி இருக்கு, சர்வசுக்லா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிக்கலாம். அவளை நம்ம சொல்லலாம், அவளே தன்னை சொல்லிட்டானா அது சரி வராது இல்லையா? சோ சதைவத்தம் இவ அதிமானுஷம், ரொம்ப மானுஷம் அதிக்ராந்தக, அதிமானுஷம் அதிமானுஷனை போல ஆத்மானம் தன்னுடைய செல்ஃபை உத்பிரேக்ஷமானாக ராஜானக தன்னையே நினைச்சுண்டு பிராரப்த திவ்ய உச்சித சேஷ்ட அனுபாவாக சர்வஜனசிய உபஹாஸ்யதாம் உபயாந்தி. அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க, பேரை சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். சில பேர் அப்படியே இந்த சன்னியாசிகள்னு பேரை வச்சுண்டு அப்படியே ஹாஹாஹான்னு சிரிச்சுண்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு எல்லாத்த பத்தியும் பேசுறாளோ. அப்படியே பிராரப்த ஆரம்பித்த திவ்யம் டிவைன் திவ்ய உச்சித டிவினிட்டிக்கு உகுந்ததான சேஷ்டைகள், சேஷ்ட அனுபாவாக, அனுபாவங்கள் அப்படின்னாலே ஹாவ் பாவன்னு சொல்லுவா. அந்த அப்படியே கண்ணை இப்படி வச்சுண்டு அப்புறம் இதில் விபூதி வளர்ந்துண்டு அப்படியே அப்படியே வந்து சித்திரம் வட தரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரு ரிவா மாதிரி கண்ணை மூடிண்டு அப்படியே அந்த இந்த முத்திரை சின் முத்திரையில வச்சுண்டு அப்படியே ஊரை ஏமாத்திண்டு, சரியா? அப்படியே தன்னையே நான் நினைச்சுக்கிறாவா. பிராரப்த திவ்ய உச்சித சேஷ்ட அனுபாவாக சர்வஜனசி, இதை பார்க்கிறவா எப்படி அப்படின்னா ஐயோ இப்படி ஒரு அசத்தா இது அப்படின்னு சொல்லுவாளோ. சர்வஜனசிய லோகானாம் ஜனங்களினுடைய உபஹாஸ்யதாம் அப்படின்னா சிரிக்கும் சிரிப்புத்தன்மைக்கு உபயாந்தி தள்ள பிராப்னுவந்தி அடையப்படுகிறார், அடைகிறார்கள். புரியுறதா? தன்னையே தான் நினைச்சுட்டான் அப்படின்னா சரியா? வந்து லோகாஹா மனசா வாசாச தேஷாம் உபஹாசமேவ குர்வந்தி. புரியுறதா? எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்கிறான் பின்னாடி. அந்த மாதிரி யாரால இந்த மாதிரி தள்ளப்படுறா அப்படின்னா இந்த தூர்த்தைகி, இவாளால கொடுக்கப்படுற இந்த உபதேசங்களினால் இந்த ராஜாக்கள் உபஹாஸ்யதாம் உபயாந்தி சிரிக்கும் தன்மைக்கு தள்ளப்படுகிறார்கள். சரியா? சிரிப்புக்கு விஷயமாக்கிடுறான் இல்ல? அதான். அதுக்கப்புறம் ஆத்ம விடம்பனாச்ச அனுஜீவினா ஜனேன கிரியமாணாம் அபிநந்தந்தி. சோ ஆத்ம விடம்பனா தன்னுடைய அந்த பிரைஸ், அந்த அனுஜீவினானா அனுஜீவதி இது அனுஜீவி, சரியா? கூடயே இருக்கா, சேவகாகான்னு அர்த்தம். சேவகர்களை சேவக ஜனேன அவளால கிரியமானம் செய்யப்படுகின்ற ஆத்ம விடம்பனாம் இல்லாத ஒரு புகழ்ச்சி. நீங்க நீங்க நடந்து போனீங்க பார்த்தேடா, அப்படியே ரஜினிகாந்த் மாதிரியே இருந்தது அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. ஆத்ம விடம்பனாம் அந்த மாதிரி உச்சித அவித்தியமானம் அவித்தியமான குணாரோபணம், அந்த அந்த பிரதாரணம் அந்த வஞ்சனம் அபிநந்தந்தி பிரைஸ் பண்றா. அதான் they are able to appreciate everything that is falsely attributed to them. அத வந்து அவன் ஃபால்ஸ் ஆட்ரிபியூஷன் அப்படின்னு நினைச்சுக்காம நிஜமாவே எனக்கு வந்து நான் சாக்ஷாத் நாராயணனோ என்னமோ வரும் பாருங்க. அடுத்தது படிங்கோ. மனசா தேவதாத்யாரோபண பிரதாரணாத் அந்தః பிரவிஷ்டாபர புஜத்வயம் இவாத்ம பாஹுயுகலம் சம்பாவயந்தி. மனசா தேவதா அத்தியாரோபண பிரதரணாத்து, மனசுனால அந்த தேவதா அத்தியாரோபணம் ஒரு ஆரோபணம் இருக்கு பாருங்கோ, அந்த ஒரு வஞ்சனம் பிரதாரணாத்து அப்படின்னா வஞ்சனாத்து அந்த பிரவிஷ்ட அபர பூஜ துவயமிவ ஆத்மபாகு. இன்னும் ரெண்டு, எனக்கு வந்து ரெண்டு கை தான் கண்ணுக்கு தெரியுது, இன்னும் ரெண்டு கை உள்ள ஒழிஞ்சுட்டு இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கே வந்து புரியுதா? அந்த பிரவிஷ்ட உள்ளே இருக்கின்ற, அதாவது தேவதாயாக விஷ்ணு முதலிய இவர் தான் சாட்சாத். அதாவது பிரதாபருத்ரியம் நீங்க படிச்சேன்னா இது அத்தனையும் அங்க அப்ளை ஆகும். ஆனா அந்த ராஜாக்கு அதுக்கு தலைக்கேறித்தானே எனக்கு தெரியல, சரியா? அந்த ராஜா வந்து he wanted somebody to compose a work on him. அந்த வித்யாநாதர், அது வந்து ஆக்சுவலி அந்த கவியை வந்து நான் ரொம்ப பிரைஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்க சாதாரணமா காவிய பிரகாசம், காவியாதர்ஷம், சாகித்ய தர்ப்பணம், எனி துனியாலோகம்ங்கிற ஃபியூச்சர்ல வரப்போற டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தேன்னா அவ ஒண்ணுத்துக்கும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காவியத்துல இருந்து எடுப்பா. ஆனா இந்த வித்யாநாதர் ஒண்ணுத்துக்கும், அது ஒரே பிரதாபருத்ரனை பத்தி அலங்காரமா உபமா அலங்காரமா பிரதாபருத்ரன், பாவனா விபாவனாவா பிரதாபருத்ரன், விசேஷோக்தியா
பிரதாபருத்ரன். சந்தேகமா, பிராந்தியா, எல்லாத்துக்கும் ஒருத்தரால எப்படி எழுத முடியும்? அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்ல. அந்த நான் வந்து அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் அந்த புஸ்தகத்தை. நான் இட்ஸ் டிஃபிகல்ட் ஆக்சுவலி. தானா கல்பனா வருது எழுதிட முடியும். அவன் சொல்லி நமக்கு அந்த கல்பனை வராது இல்லையா? இல்ல தட் இஸ் வாட் சொல்லி இஸ் இல்ல. ஆர்டிஸ்ட் see the டிஃபிகல்டி. boundary is restricted only to பிரதாபருத்ரன். அந்த தட்ஸ் ஆல்சோ நீ தேர் விஷ்ணுவை சொல்றதா இருந்தா கூட விஷ்ணு வந்து இவர் போல அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்படின்னு சொல்லணும். இவரை போல விஷ்ணு அப்படின்னு ஒரு உபமா அலங்காரம் சொல்லலாம். இவனே விஷ்ணு அப்படின்னு ஒரு ரூபக அலங்காரம் சொல்லலாம். இவன் விஷ்ணுவா ஆயிட்டானோ அப்படின்னு ஒரு உத்பிரேட்சை சொல்லலாம். இவன் விஷ்ணுவாக இருந்தால் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு காரிய சத்துவே காரண சத்துவம்னுட்டு ஒரு விசேஷோக்தி விபாவனா போட்டுக்கலாம். சரியா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு கற்பனைக்குள்ள நான் வந்து அந்த புஸ்தகத்தை 2 வருஷம் எடுத்தேன் ஒரு குரூப்புக்கு. ஃபுல் டெக்ஸ்ட். பெரிய ஒரு நமஸ்கார பரம்பரை தான் அந்த அந்த விஷயத்துல சொல்றேன். ஏன்னா ஃபுல்லா கொஞ்சம் கோவம் வரும் நமக்கு படிக்கும்போது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ அந்த மாதிரி மனசா தேவதா அத்தியாரோபணம் அப்படின்னா பரிகல்பனம்னு அர்த்தம். ஏன தத்து பிரதாரணம்னா அந்த வஞ்சனம், அந்த பிரதாரணாத்து வஞ்சனாத்து ஹேதோஹோ. அதாவது ஒரு அசத்தான ஒரு மித்யாரூபா ஒரு 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 சம்பாவனா. சரியா? ஆத்மனி தேவதா கல்பனா. அதனால தனக்கு என்ன அப்படின்னா தன்னிடத்துல தான் தான் ஒரு பெரிய ஒரு தேவனோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து, அதனால என்ன தயா உபகதாக சந்தக, அதனால அழிக்கப்பட்டவனான மனசா தன்னுடைய சித்தத்தினால மனதினால ஆத்ம பாகு யுகலம் நிஜ புஜ யுகலம் அந்த பிரவிஷ்ட, அதாவது அந்தஹ பிரவிஷ்டம் அபரபுஜத்வயம் புஜத்வயம் எஸ்ய எஸ்ய எஸ்மின் வா. சரியா? அதாவது இவனுக்கு வந்து மனசுனால தேவதா அத்தியாரோபண பிரதாரணாத்து, தேவதா இவன் தான் தேவதை அப்படிங்கிற ஒரு ஆரோபம், அந்த ஆரோபணனேன ஒரு பிரதாரணம் வஞ்சனம், அந்த தஸ்மாது வஞ்சனாத்து பிரதாரணாத்து, இந்த மாதிரி ஏமாற்றப்படுகின்ற காரணத்தின் பொருட்டு மனசா தன்னுடைய மனசினால அந்த பிரவிஷ்ட அபர புஜத்வயம் இவ ஆத்மபாகு யுகலம் சம்பாவயந்தி. அந்த பிரவிஷ்டம் உள் நுழைந்த அபரபுஜத்வயம் இன்னும் 2 புஜம் இவ இருப்பது போல உத்பிரேக்ஷா ஆத்மபாகு யுகலம் தன்னுடைய ஆத்மனக தன்னுடைய செல்ஃபனுடைய பாகுயுகலத்தை சம்பாவயந்தி. அதாவது இட் இஸ் பிசிக்கலி டு த நார்மல் பீப்புள் ஒன்லி 2 ஹேண்ட்ஸ் ஆர் விசிபிள். ஆக்சுவலி பார்த்தேன்னா ஐ ஹாவ் 2 more ஹேண்ட்ஸ் இன்சைடு. அது எனக்கே தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வந்துடும். புரியுறதா? சரியா? அதுக்கப்புறம் மேல त्वग अन्तरित तृतीय लोचनं स्वललाटम् आशङ्कन्ते. ஆமா, தொக்குன்னா ஸ்கின்னு அர்த்தம். இந்த இங்க ஒரு 2 இங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு இருக்கு, இங்க பொட்டு வச்சுட்டு இருக்கேனோ அந்த இடத்துல என்ன ஸ்கின் வந்து 3வது கண்ணை மறைச்சுட்டு இருக்குங்கிற ஒரு எண்ணம் வருமா. சாட்சாத் அவன் ஈஸ்வரன். சரியா? துவக்கு அப்படின்னா ஸ்கின்னு. துவக்கு அந்தரித்த, அந்த ஸ்கின்னுக்குள்ள, அந்தரித்தம்னா மறைக்கப்பட்ட உள் ஒழிந்து கொண்டிருக்கின்ற, தொகந்தரித்தம் திருத்திய லோச்சனம் 3வது கண்ணை ஸ்வலலாட்டம் ஆசங்கத்தை, அதாவது அதான் மெயின். ஸ்வசிய லலாட்டம் தன்னுடைய நெற்றியை ஆசங்கத்தை அவன் இந்த மாதிரி டவுட் பண்றான். எப்படி அப்படின்னா அந்த ஸ்வலலாட்டத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா துவகந்தரித்த திருத்திய லோச்சனம் ஸ்வலலாட்டம், ஸ்கின்னினால மறைந்திருக்கின்ற 3வது கண்ணோட இருக்கின்ற தன் நெற்றியை அந்த மாதிரி நினைத்துக் கொள்கிறான். புரியுறதா? பாவம். சோ இதெல்லாம் வந்து நீங்க திருப்பி திருப்பி அவர் இப்படிலாம் சொல்றாரேன்னு நீங்க கேட்கலாம். இதே உபதேசத்தை எத்தனை நேரம் பண்ணுவார்னுட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் தோன்றது இல்லையா? சரி, இன்னைக்கு நீங்க இருக்கிற இவெல்லாம் வந்து ஏதோ ஒரு சென்சரியில எழுதிட்டு போன ஒர்க் அதெல்லாம். இன்னைக்கு நீங்க யூ கேன் அப்ளை த சேம் திங் வித் மெனி போலி சாமியார்கள் அண்ட் போலி இது மினிஸ்டர்ஸ் அண்ட் பாலிட்டிஷியன்ஸ். சாக்ஷாத் அவ கூட இருக்கிறவா தூர்த்தா எத்தனை பேர் ஏமாத்துறா. உங்கள மாதிரி வருமா, நீங்க பண்ற மாதிரி வருமா அப்படின்னு பூஜை பண்ணிட்டே இருந்தானா உருப்படாது இல்லையா? வேலை நடத்திப்பா. ஆமா ஆமா. சோ இட் அப்ளைஸ் ஈவன் சோ ரெலவென்ட் ஈவன் டுடே. சோ டிராமா மாதிரி இல்ல. அன்னைக்கு எழுதின டிராமாவை நீங்க சோது இன்னைக்கு போய் பாத்துட்டா கூட பிரசன்ட் டே பாலிட்டிஷியன்ஸ். ஆமா, அது துக்ளக் வந்து எவ்ரி லைன் அப்ளைஸ் டு எவ்ரிபடி எவ்ரி டே அப்படி இருக்கும். அப்புறம் தர்ஷன பிரதானம் அப்படி அனுகிரகம் கணயந்தி. அடுத்தது அவ வந்து எப்படி நினைச்சுக்கிறான் அந்த ராஜாக்கள் அப்படின்னா தர்ஷன பிரதானம். அவ வந்து அந்த
இதை விட்டு அவளுடைய அரண்மனையை விட்டு வெளில வந்து அந்த அமிதாப் பச்சன்லாம் நிக்கிறான் பாருங்க எவ்ரி சண்டே அந்த மாதிரி சரி. தர்ஷன பிரதானம் அபி அந்த வந்து நிந்துட்டாலே அனுகிரகம் கணயந்தி மக்கள் ந கணயந்தி தானே கணயந்தி செல்ஃப் சரியா நான் வந்து தர்ஷனத்தை எல்லாருக்கும் கொடுக்க போறேன் இப்ப எல்லாரும் நான் வந்து சாட்சாத் எப்படி கபாலீஸ்வரர் ஊர்வலம் வராரோ அந்த மாதிரி நான் வரப்போறேன் இப்போ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டுறது அதுக்கப்புறம் காலை மட்டும் காமிச்சிட்டு போறாங்க. ஆமா ஆமா திருஷ்டிபாதம் அப்படி உபகாரபக்ஷே ஸ்தாபயந்தி. ஜஸ்ட் என்னோட ஐசைட் பற்றுத்துன்னு வச்சுக்கோ நான் வந்து ஒருத்தரை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய உபகாரம் உபகார பக்ஷே ஸ்தாபயந்தி அதாவது அவ கண் பார்வை என் மேல விழாதான்னு நம்ப வேங்கறதுங்கிறது வேற அவ போகும்போது என்ன ஒரு கண்ணு பார்க்க மாட்டாளா அப்படின்னு தோன்றதுங்கிறது வேற அது நிஜமாவே கிரேட் ஆனா இவனே நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னா திருஷ்டிபாதம் அப்பி இவனுடைய திருஷ்டேகே பாத்தம் பதனம் அப்பி உபகார பக்ஷே நான் வந்து ஐ ஹவ் மேட் அ கிரேட் ஃபேவர் யூனோ வை அப்படின்னா என்ன பண்ணேன் அப்படின்னா நான் எல்லாரையும் பார்த்துட்டேன் என் கண்ணால அப்படின்னு நான் சொல்றேன்னா எப்படி இருக்கும் இல்ல அதான் அதுக்கப்புறம் சம்பாஷணம் அப்படி சம்விபாக மத்தியே குர்வந்தி. சம்விபாக மத்தியே அப்படின்னா சம்பாஷணம் அப்படின்னா அவ வெறும்ன ஒரு ஜல்பனம் கூட பெரிய ஒரு தனவிதரணம் போல சம்விபாகம்ங்கிறது இங்க கமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா தனவிதரணம் போட்டிருக்கார் உங்களுக்கு வார்த்தாலாபேன தனப்பிரதானஸ்ய துல்லியத்துவம் கணயந்தி அவளுடைய ஜஸ்ட் ஒரு சஞ்சல்பனம் அந்த ஜல்பனேன ஒரு பேச்சுனால என்ன அப்படின்னா பைசாவை வந்து கொடுத்தா எப்படி வந்து ஒரு சந்தோஷம் அடைவாளோ அந்த மாதிரி எல்லாரும் அடையறான்னு அவனை நினைச்சுக்கிறான் புரியுறதா அதுக்கப்புறம் ஆக்ஞாமப்பி வரப்பிரதானம் மன்யந்தே. அதாவது எங்க வாத்தியார் போன் பண்ண மாட்டாரா வாத்தியார் இந்த புக்கு எடுத்துன்னு வர மாட்டாரா இந்த பேனாவை எடுத்து கொடுன்னு நம்ம ஒரு வாத்தியார் கேட்காத வாத்தியார் அந்த பேனா அங்க இருக்கு நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாருன்னா நமக்கு என்ன ஒரு ஒரு சந்தோஷம் வரும் ஆஹா இன்னைக்கு என்னதான் கேட்டார் பேனா அப்படின்னு தோணும் இல்லையா ஆனா இது வந்து ஆக்ஞாமபி தன்னுடைய கட்டளையை கூட தான் இடுற கட்டளையை கூட ஹீ திங்ஸ் தட் இஸ் கிவிங் அ பூன் வரப்பிரதானம் பெருசா ஒரு வரத்தை கொடுத்த மாதிரி அவன் நினைச்சுக்கிறான் புரியுதா அதுக்கப்புறம் ஸ்பர்ஷமபி பாவனம் ஆகலயந்தி. ஆமா ஸ்பர்ஷம் அப்பி பட் அவனுடைய அந்த டச் இருக்கு பாருங்க அத கூட பெரிய ஒரு பாவனம்ங்கிறது பவித்திரதா பவித்திரத்தன்மைன்னு நினைச்சுக்கிறா அதுக்கப்புறம் மித்யாம் ஆஹாத்மிய மித்யா மாஹாத்மிய கர்வ எப்படி வரும் மித்யா மாஹாத்மிய கர்வ நிர்பராச்ச ந பிரணமந்தி தேவதாபியः. ஆமா தேவதாபியः ந பிரணமந்தி அவ வந்து என்னன்னா மித்யாங்கிற ஒரு மித்யா மாஹாத்மிய கர்மேன சோ மித்யாங்கிறது பொய் அலீகஹ யஹ மாஹாத்மிய கர்வக மாஹாத்மிய கர்வகன்னா மகத்துவ கர்வகன்னு தர்ப்பகன்னு அர்த்தம் ஒரு பயங்கர திமிரு அந்த மகாத்மிய கர்வ நிர்பராகனா பரிபூர்ணாகான்னு அர்த்தம் ஃபில்டுன்னு அர்த்தம் ஆத்ம நிர்பர் சொல்றானோ சோ அந்த மாதிரி நிர்பராகா அப்படிங்கறது பரிபூர்ணாகா ஃபில்டு இருந்துட்டு இருக்கிறவா நித்யாங்கிற ஒரு அலீகமான ஒரு செல்ஃப் ஒரு ஈகோ இருக்குன்னு வச்சுக்கோங்க அத பூரிதமாக இருக்கின்றவா தேவதாபியா ந பிரணமந்தி ஓ சுவாமி வருதா வரட்டும் சுவாமிக்கு நான் அருள் கொடுக்குறேன் அப்படின்னு சில பேர் இப்படி பண்ணான்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து மித்யா மகாத்மிய கர்வம் மித்யா மகாத்மிய கர்வம் அப்படிமா இல்ல ரெண்டுத்தையும் விசேஷமா ஒன்னா போட முடியாது இல்லையா மகாத்மியம் கர்வம் இல்ல மகாத்மிய கர்வः தேன நிர்பராக மகாத்மிய கர்மேன நிர்பராக மகாத்மியம்ங்கிறது இங்க பெருசு மகாத்மியமே ஒரு கர்வம்னு வச்சுக்கோங்க பெருசான ஒரு கர்வம் மகாத்மியம் கர்வம்னு வச்சுக்கோங்க சரியா மித்யாங்கிறது உங்களுக்கு இதுதானே அவ்யயம் அவ்யயம் மித்யாங்கிறது இட்ஸ் an indeclinable அவ்யயம் மித்யா மகாத்மிய கர்வ நிர்பராச்ச ந தேவதாபியः பிரணமந்தி they don't bow to the gods சரியா அதுக்கப்புறம் நிர்பராகனா என்ன மீனிங் நிர்பராகனா பூர்ணாகான்னு அர்த்தம் ஃபில்டுன்னு அர்த்தம் ந பூஜயந்தி த்விஜாதீன இதான் சுவாமிக்கே நமஸ்காரம் பண்ணலன்னா பிராமணாளுக்கு எங்க நமஸ்காரம் பண்ண போறா த்விஜாதீனே ந பூஜயந்தி அவ வந்து பிராமணாலையோ பிராமண கத்திரியர்கள் ஜெனரலி பிராமணாளுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுவா அவளுக்கு பூஜை பண்றது இல்ல அப்புறம் ந மானயந்தி மான்யானே ந மானயந்தி சோ யாரு வந்து ஒன் ஹூஸ் worth of worshipping அவளுக்குமே அவ வந்து
இத மரியாதை கொடுக்கறது இல்ல. அதுக்கப்புறம் ம். ந அபியுத்திஷ்டந்தி குருன்னு குருன்னு ந அபியுத்துஷ்டந்தி அப்படின்னா குரு வந்த உடனே எழுந்துக்கிறது இல்ல. எழுந்து அபியுத்தானம் ந குருவந்தி. புரியுதா? அதுக்கப்புறம் அனர்த்தகாயாசாந்தரித அனர்த்தகாயாசாந்தரித அனர்த்தக ஆயாச ஆயாச அந்தரித விஷய விஷய உபபோக உபபோக இதி உபஹசந்தி வித்வஜ்ஜனம். தே ராஜானக வித்வஜ்ஜனம் உபஹசந்தி. வித்வஜ்ஜனங்களை பார்த்து சிரிக்கிறா. ஏன் அப்படின்னா அனர்த்தக ஆயாச அந்தரித்த விஷய எது போல எது மாதிரி சிரிக்கிறா அப்படின்னா அனர்த்தகம் வேஸ்டான ஒரு ஆயாசம்னா எஃபர்ட். சரியா? அதனால என்ன அப்படின்னா வேஸ்டா ஒரு டிஸ்டர்ப்டு விஷய போகம். அதாவது அந்தரிதம் விஷய போகம்னா தெர் இஸ் a பிரேக் இன் தி விஷய போகம். நான் வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் பிளஷர் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு ஒரு அனர்த்தகமான ஒரு ஆயாசம், ஒரு எஃபர்ட்டை போட்டு இதை பண்ணு அதை பண்ணு. நான் மாட்ட ஏதோ நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். என்ன உட்காந்து 10 தடவை இந்த ராமசப்தத்தை எழுதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது அனர்த்தக ஆயாசம். அது வேஸ்டான ஒரு எஃபர்ட். அந்த அனர்த்தக ஆயாசேன அந்த அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் நான் போடுறதுனால எனக்கு என்ன ஆறுது அப்படின்னா அந்தரிதம் தேர் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் இன்மை விஷயபோகம். அது போல ம். வித்வஜனம் உபஹசந்தி. அவன் வந்து இந்த மாதிரி, அதாவது வித்வஜனங்கள் படிங்கிறா. படிச்சா நேத்து ஏதோ ஒரு பாடத்துல வந்தது, குமார சம்பவத்துல வந்தது. அவளுக்கு வந்து உம் அவளுக்கு வந்து அஹ், ஒரு அட்ஜெக்டிவ் ஒண்ணு கொடுக்குறா. அஹ், டக்குன்னு வருது, இனி பிரत्यயம் போட்டு வரும். அஹ், ரொம்ப படிச்சவோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சர்வ துரித க்ஷயம் அப்படின்னு சொல்றான். எல்லா பாபத்துக்கும் கஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் க்ஷயம் உண்டாருது எதனால அப்படின்னால ஞானத்தினால. அதனால அந்த ம். ஞானத்தை வளர்த்துக்கோ அப்படின்னு வித்வஜனங்கள் சொல்றது இவாளுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, நான் மாட்ட ஏதோ பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ விளையாடின்னு இருக்கேன், ஏதோ பொழுது போகிறதுக்கு தியூதம் விளையாடின்னு இருக்கேன். அந்த நடுவுல வந்து என்ன அதை பண்ணு இதை பண்ணு இந்த பிரயத்தனம் பண்ணு, ஹார்ட் ஒர்க் கிவ்ஸ் யூ சக்சஸ், அந்த மாதிரி இந்த மாதிரி மோட்டிவேஷனல் டாக் எல்லாம் கொடுத்தா எனக்கு என்ன ஆறுது அப்படின்னா அனர்த்தக ஆயாசேன இப்படிப்பட்ட வேஸ்டான ஒரு எஃபர்ட்னால அந்தரிதம் மம விஷயபோகாக விஷய உபபோகாக எனக்கு தெர் இஸ் அ பிரேக்கேஜ் இன், தெர் இஸ் அ பிளாக் ஆர் தெர் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் இன் மீ என்ஜாயிங் தி மெட்டீரியல் பிளஷர்ஸ். அதுபோல வித்வஜனம் உபஹசந்தி. புரியுறதா? அதுக்கப்புறம் ம். ஜரா வைக்லவ்ய பிரலபிதம் இதி பஷ்யந்தி விருத்த ஜன உபதேசம். எல்லாம் நீலாம் வந்து நாங்கெல்லாம் இப்போ ஜென்சி, நாங்கெல்லாம் ஆல்பா பீட்டா அப்படிங்கிறவங்களோட இந்த ஜெனரேஷன். அந்த மாதிரி ஜரா வைக்லவ்ய பிரலபிதம் இது பஷ்யந்தி விருத்த ஜன உபதேசம். விருத்த ஜனாக விருத்த ஜனானாம் உபதேசா தம் உபதேசம். உபதேசம். அந்த உபதேசத்தை கதம் பஷ்யந்தி எப்படி பார்க்கறா அப்படின்னா வயசாயிடுத்து ஒன்றும் போது போல ஏதோ உளறிண்டே இருக்கு அப்படின்னு பெருசு. சொல்றாங்க. ஆமா. ஜரா இதுக்கு முன்னாடி வைக்லவ்ய ஜெனரேஷன்ல பெருசு. ஆமா. பெருசுங்க. எக்ஸாக்ட்லி. ஜரா வைக்லவ்ய பிரலபிதம் இது. ஜர ஜரையா ஒரு விக்லவதா, ஒரு கிளாரிட்டி இல்லாம, பிரலபிதம் அப்படின்னா புலம்பல்னு அர்த்தம். ம். உளறதுன்னு அர்த்தம். ஸோ ஜரா வைக்லவ்ய பிரலபிதம், ஏதோ வயசானவா ஏதோ உளறின்னு இருக்கா, அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னுட்டோ விருத்த ஜனங்களினுடைய உபதேசத்தை ந பஷ்யந்தி. இல்லையா? அஹ், ம். அப்புறம் ஆத்ம பிரஜா பரிபவ இதி அசூயந்தி சச்சிவ உபதேசாய. சச்சிவ உபதேசாய என்ன என்ன அசூயந்தி அப்படின்னா ஒரு பொறாமப்படுறா. சச்சிவஹா அப்படின்னா மினிஸ்டர்ஸ். அந்த சச்சிவானாம் உபதேசா, அந்த தஸ்மை உபதேசாய அதுக்கு எப்படி அப்படின்னா ஆத்ம பிரஜா பரிவ, அதாவது இவனை விட அவன் பெட்டரா ஒரு ஐடியா சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். ஆத்மனஹ பிரக்யா ஆத்ம பிரக்ஞா பிரக்ஞாயாக பரிபவக. பரிபவகனா இன்சல்ட், இன்சல்ட் டுவர்ட்ஸ் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ். ராஜா நீங்க ம். பண்றது ரொம்ப தப்பு, இது கிடையாது, இப்படி பண்ணுங்கன்னு ஒரு சச்சிவன் அட்வைஸ் கொடுத்துட்டா அவள் பிடிக்காது, அவளை பார்த்து ஒரு பொறாமப்படும். ம். புரியுதா? ஆஹ் ஆ. குப்யந்தி ஹிதவாதினே. ஆமா. ஹிதவாதினே குப்யந்தி. வாதினோ வாதினா. ம். வாதினேங்கிறது சதுர்த்தி. வாதினே ம். ஹிதவாதினே. ஹிதம் வததி இது ஹிதவாதின். சரியா? ஹிதத்தை ம். பேசுகிறவர்கள் தஸ்மை ஹிதவாதினே குப்யந்தி, கோச்சிக்கிறா. ம். இல்லையா? சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினः அப்பிரியஸ்ய து பத்யஸ்ய ஹிதம் மனோஹாரீச்ச துர்லபம் வச்சஹ. உலகத்துல இல்லையா? கிரார்த்தார்ஜுனியம் வனேசரன் பேசுறான் ம். யுதிஷ்டிரன் கிட்ட. ஹிதம் மனோஹாரீச்ச துர்லபம் வச்சஹ. ஹிதமாவும் மனசை கவரக்கூடிய விஷயங்கள்ங்கிறது லோகத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அதனால ம். நான் ஏதாவது துரியோதனனை பத்தி உண்மைய பேசுறேன் அப்படின்னா அதெல்லாம் சத்தியம் புருயாத் பிரியம் புருயாத் ந புருயாத் சத்தியம் அப்பிரியம் பிரியம் சாபி ந அன்றிதம் புருயாத் ஏஷ தர்ம சனாதன எப்படி கரெக்ட். இருக்க முடியும்? தெரியாது இல்ல. அதான். சோ ஹிதவாதினே குப்பியந்தி, யாராவது நன்மையை ஏதாவது நல்ல கைடன்ஸ் கொடுத்தா அவளை பார்த்து கோச்சிக்கிறான். அப்புறம் ம். सर्वथा तम् अभिनन्दन्ति, ஆ, तम् आलपन्ति, तं पार्श्वे कुर्वन्ति, तेन सह सुखम् अवतिष्ठन्ते, तस्य वचनं शृण्वन्ति, तत्र वर्षन्ति, यो अहर्निशम् अनवरतम् उपरचिताञ्जलिः உபரச்சித அஞ்சலிஹி அதிதெய்வதம். उपरचिताञ्जलिः ம். अधिदैवतमिव विगतानि अकर्तव्यः स्तौति விகத यो அந்நிய वा கர்த்தவியா இல்லையா? तपक्षिणः विगतान्यकर्तव्यः स्तौति ஆ, यो वा माहात्म्यम् उद्भावयति। ம். ஓகே. விகதானி அந்நியானி கர்த்தவியானி தான். ஓகே. ம். विगतानि अन्यानि कर्तव्यानि करेक्ट. विगतान्य कर्तव्यः स्तौति यः स्तौति यः यो वा மாஹாத்மியம் உத்பாவயதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா சர்வதா அவன் என்ன பண்றான் அப்படின்னா தம் ஜனம் சர்வதா அப்படின்னா சர்வதான ஆல்வேஸ் சர்வதான சர்வ பிரகாரேனன்னு அர்த்தம். பை ஆல் ம். மீன்ஸ் சரியா? சர்வதா எல்லா ம். வழியும் தம் அபிநந்தந்தி அவனை தம் ஜனம் அபிநந்தந்தினா பிரைஸ் பண்றான்னு அர்த்தம். பிரசம்சந்தின்னு அர்த்தம். தம் ஆலபந்தி அவனோட பேசுறான். ஆலபந்திங்கிறது டு ஸ்பீக். Small தம் church. பார்ஷ்வே குர்வந்தி அதாவது அவன் அவன் பிரியமா பேசுறான். அவனுக்கு பக்கத்து சீட்டை போட்டு உட்காந்து வச்சுக்கிறான். புரியுறதா? தம் பார்ஷ்வே ம். குர்வந்தி வச்சுக்கிறான். ம். தம் ஜனம் என்ன அப்படின்னா தேன சகா சுகம் அவதிஷ்டந்தே அவனோட ஜம்முன்னு அவன் வந்து ஹி ஸ்பெண்ட்ஸ் டைம் வித் ஹிம். புரியுறதா? அஹ் ம். அதாவது இந்த அவங்கிறது ஸ்தா தாத்துவோட வந்துடுத்து அப்படின்னா சமவி பிரவிபியோஸ்தஹ அப்படின்னு ஒரு சூத்திரம். அதுபடி உங்களுக்கு வந்து இந்த ஆத்மி. தாங்கிற இது வந்து ஆத்மநேபதம் ஆயிடும். சரியா? சமவதிஷ்டதே அவதிஷ்டதே உபதிஷ்டதேன்னு வந்துடும். உபதிஷ்டம். சரியா? சோ சுகம் அவதிஷ்டந்தே தேன இன்னொரு சக வாட்டி சொல்லுங்க மேடம் அந்த சூத்திரத்தை. சாமு சமவ சமவ பிரவிபியோஸ்தஹ சமு அவ பிரவி அவைகளுக்கு ஸ்தஹ அப்படிங்கிற ஒரு இது வந்து கொடுத்தோ அப்படின்னா அங்க வந்து ஆத்மநேபதி வந்துடும். ஓகே. ஆமா. தேன சக சுகம் அவதிஷ்டந்தே அவளோட ஜம்முன்னு இருந்துட்டு இருக்கா. தஸ்ய வச்சனம் சுண்வந்தி அவனுடைய வார்த்தைய தான் வந்து கேட்கறா. தத்ர வர்ஷந்தி அங்க தத்ர வர்ஷந்தி யஹ அஹர்நிஷம் அனவரதம் உபரச்சித அஞ்சலிஹி அதிதைவதம் இவ விகதானி அகர்த்தவ்யா ஸ்தோதி. சரியா? யஹ ஜனஹா எந்த ஜனமானவன் அஹர்நிஷம் யாரோட இருக்கா அதாவது தஸ்ய வச்சனம் ஸ்ருண்வந்தி தேன சகா சுகம் அவதிஷ்டந்தேனா யார் அப்படிப்பட்டவன் யாரு அப்படின்னா யஹ ஜனஹா எந்த ஒருவன் அஹர்நிஷம் காலையிலும் மாலையிலும் ம். அனவரதம் இடைவிடாமல் உபரச்சித அஞ்சலிஹி உபரச்சிதா அஞ்சலிஹி ஏன சக தாதிருஷா ஜனஹா எப்பவுமே கையை கூப்பிண்டு நீங்க அதாவது சுவாமினே நமஹ ராஜா ராஜ்ஞே நமஹ அப்படின்னுட்டு ராஜாயே உங்களுக்கு வந்து மகாராஜாயே நமஹ ராஜாதி ராஜாயே நமஹன்னு யாரு சொல்றாளோ அப்படி இருக்கிற தாதிருத்தக விகதான்ய கர்த்தவ்யா விகதானி அபகதானி அந்யானி கர்த்தவ்யானி எஸ்ய சக வேற ஒரு வேலையும் இல்லாம அஹ், இவனை ஸ்துதி பண்றதே ஒரு வேலையா வச்சுண்டு சன்னு அதிதைவதம் ஈவ ஒரு இஷ்ட தேவதையை போல எவன் ஒருவன் ஸ்தௌதி இவனை வந்து ஸ்துதி பண்றாளோ அதவா யஹஜனக மாஹாத்மியம் தது மாஹாத்மியம் அதாவது அவனோட குண வைசிஷ்டிய லட்சணம் பிரபாவம் உத்பாவயதி பிரகடயத்தியோ அவனை வந்து அவனோடயே இருந்துட்டு இருக்கான். புரியுறதா? திருப்பி சொல்றேன். சர்வதா தம் அபிநந்தந்தி எல்லா பிரகாரமாக அந்த ஒரு மனுஷனோடயே அவன் இருக்கான். தம் ஆலபந்தி அவனோடயே பேசிட்டு இருக்கான். தம் பார்ஷ்வே குர்வந்தி அவனை பக்கத்துல வச்சுட்டு இருக்கான். தேனசகா சுகம் அவதிஷ்டந்தே தஸ்ய வச்சனம் ஸ்ருண்வந்தி தத்ர வர்ஷந்தி என்ன அப்படின்னா யஹ அஹர்நிஷம் அனவரதம் உபரச்சிதல அஞ்சலிஹி சஹா எவன் ஒருவன் காலையிலும் மாலையிலும் அனவரதம் இடைவிடாமல் செய்யப்பட்ட ஒரு சல்யூட் அஞ்சலிஹி அப்படி இருக்கின்ற சஹா இவனை வந்து ஸ்தௌதி சஹா
இமம் ஸ்தௌதி. எப்படி ஸ்தௌதி? அதிதைவதம் இவ இமம் ஸ்தௌதி. அதிதைவதம் அப்படின்னா ஒரு இஷ்ட தேவதையை எப்படி ஸ்துதி பண்ணுவோமோ அப்படி. ம் விகதான்ய கர்த்தவ்யா அப்படிங்கிறது கோஸ் as an adjective for யஹ. புரியுதா? ம் வேற ம் வேலையே எதுவும் இல்லாம விகதானி அந்யானி கர்த்தவ்யானி காரியாணி ஏன சக தாதிருஷா சக அப்படி இருக்கின்ற சகா என்ன அப்படின்னா சக ராஜானம் அதிதெய்வதம் இவ ராஜானம் ஸ்தௌதி. யஹவா மாஹாத்மியம் உத்பாவயதி. எவன் ஒருவன் யஹ சக யஹ அவன் பெரிய ஒரு அவன் கிட்ட இருக்கிற வைசிஷ்டங்களை எல்லாம் சொல்லி உத்பாவயதி அப்படின்னா பிரகடயதி பாப்புலரைஸ் பண்றான். ம் அப்படிப்பட்டவனோட இவன் அகர்நிஷம் இருந்தான். சரியா? இதை நிறுத்திக்கலாமா? ம் கொஞ்சம் தான் இருக்கு. அடுத்த கிளாஸ்ல முடிச்சு விடுறோம். ம்